யெகோவா அப்படின்றதான வார்த்தையில் அவர் என்ன பண்றார், தமிழ்ல யெகோவா என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், இங்கிலீஷ்ல ஜெஹோவா என்று சொல்லி காணப்படும். நீங்க இந்த எபிரேய பாஷையில அதை பார்ப்பீங்கன்னு சொன்னா யாஹ்வே அப்படி சொல்லியிருக்கோம், யாஹ்வே அப்படி சொல்லியிருக்கோம், யாவே இல்லைன்னா யாஹ்வே அப்படி சொல்லுவாங்கன்னு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இது செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் எக்ஸிஸ்டிங்னா அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் அவர் காணப்படும். அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங். யெகோவா என்பது என்னுடைய நாமம் என்று அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் மட்டுமே. யோசித்து பாருங்க, பலவற்றை உண்டாக்கினார். நம்மெல்லாம் கூட ஜீவன் உள்ளவர்கள், ஆனால் நம்மெல்லாம் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டும். முக்கியமாய் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவன் உண்டாக்கின பல காரியங்களை சார்ந்து இருக்க வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா மிருகங்கள் காணப்படும், ஜீவராசிகள் காணப்படும். அவைகள் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு, ஜீவனோடு இருப்பதற்கு, பிழைப்பதற்கு பலவற்றை சார்ந்து அவைகள் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா, அல்ல ஆண்டவர் எல்லா சிருஷ்டிப்பையும் எடுத்துட்டாருன்னா கடைசியில் போய் யார் மட்டும்தான் இருப்பா? அவர் மட்டும்தான் இருப்பாரு. அவரை எடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டுமே ஜீவன் உள்ளவரை, செல்ஃப் எக்ஸிஸ்டிங், யாரையும் சார்ந்து, மனுஷனை சார்ந்து, அவர் உண்டாக்கினதை சார்ந்து, மற்ற தூதர்களை சார்ந்து அல்லது வேறு தெய்வத்தை சார்ந்து அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யெகோவான அர்த்தம் செல்ஃப் எக்ஸிஸ்டிங். அவர் மட்டும் இருந்தாலும் அவர் அப்படியே ஜீவனோட இருந்து கொண்டே இருப்பார்னு சொல்லி அவர் சொல்றாரு தன்னை குறித்து, நான் யெகோவா, அதாவது இருக்கிறவர் தான் அதனுடைய அர்த்தம். நானே என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக. யாஹ்வே அப்படின்னு சொன்னா அந்த ஹயா அல்லது வந்ததுதான் யாஹ்வே என்றதான வார்த்தை. சரியா? அவர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ஷடாய் என்று சொல்லி அர்த்தம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி என்ன பண்ற அவர் சொல்றாரு. அப்ப அந்த எல்ஷடாய் ஏலோஹிம் என்று சொல்லுகிறவர் இப்ப சொல்றாரு, நான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங், நான் அப்படியே ஜீவனோட இருக்கிறவர், எதை சார்ந்தும் நான் இருப்பவர் அல்ல என்று சொல்லி யெகோவா என்று சொல்லி அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, சங்கீதம் 95:3 சொல்லுகிறது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரேனா இந்த யாஹ்வே ஒருவரே, மகாதேவன் அப்படி சொன்னா கிரேட் ஏலோஹிமும், எல்லா தேவர்களும் அப்படி சொன்னா எல்லா ஏலோஹிம்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். யாரு? இந்த யாஹ்வே அப்படின்னு சொல்லப்படுகிற அல்லது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது சங்கீதம் 103 முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தரே, அதாவது யாவே, கர்த்தரே தேவன் என்று, அதாவது ஏலோகிம் என்று அறியுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல ஏலோகிம் இருக்குன்னு அர்த்தம். மனுஷன் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுத்தையும் ஏலோகிம் ஏலோகிம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கொண்டான். அவர் சொல்றாரு, இந்த யாஹ்வே மட்டுமே ஏலோகிம் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கி. அப்படின்னு அர்த்தம், மனுஷன தேவன் உண்டாக்கி அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நாம உண்டாக்குறது தேவன் அல்ல, அவர் உண்டாக்கின நாம் தான் அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்து தேவனாகிய கர்த்தர் அல்லது கர்த்தரே தேவன் என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் என்றால் தேவன் என்பவரே கர்த்தராக வர முடியும் என்று அர்த்தம். இப்பதான் அவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்துல வெளிப்பட்டேன், ஆனா எனக்கு இன்னொரு நாமம் உண்டு. அது என்னன்னா யெகோவா என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏலோஹிம் என்பதும் அவர்தான், யெகோவா என்பதும் அவர்தான். இந்த வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர்னா இந்த ஏலோகிம், அதாவது மெய்யான ஏலோகிம் என்பவர் மட்டுமே என்ன வர முடியும்? யெகோவாக வெளிப்பட முடியும், கர்த்தராய் வெளிப்பட முடியும் என்று சொல்லி அர்த்தம். அப்ப தேவனாகிய கர்த்தர்னா இதுதான் அதனுடைய மீனிங். அடுத்தது அதனாலதான் வேதம் ஸ்பெசிபிக்கா சொல்லுது கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தைய. அப்ப ஏலோகிம், பல ஏலோகிம் இருக்கலாம், மெய்யான ஏலோகிம் மட்டுமே யெகோவாவா வெளிப்பட முடியும். அதான் தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லிக் கொடுக்குது நமக்கு, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அப்ப இந்த யெகோவா தான் உனக்கு ஒரிஜினலான ஏலோகிம் என்று சொல்லி என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உபாகமம் 4:39 சொல்லுகிறது. உபாகமம் 4:39 ஆகையால் உயர வானத்திலும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெவன் அர்த்தம், பரலோகம் என்று சொல்லி அர்த்தம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும்
அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறதான இந்த பூமியில கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்திக்க வேண்டும். பாருங்க, எங்க உயர வானத்து பரலோகத்திலும், உங்களுக்கு சிம்பிளா சொன்ன பரலோகத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தரே தேவன் என்று வேறொருவர் தேவன் அல்ல என்பதை நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது உன்னுடைய ரட்சிப்புக்கு அவசியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இயேசு உண்மையில் யார்? வாட் இஸ் இஸ் ரியல் ஐடென்டிட்டி? அவரே கேட்கிறாரு, நான் கேட்கல. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த உலகம் என்னை யார் என்று சொல்லுகிறது, மற்றவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்ற கேள்வியை அவர் வைத்தார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 770 கோடி ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் இப்ப அப்ராக்சிமேட்டா 770 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் காணப்படுகிறாங்க. எந்த ரெண்டு மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னா இருக்காது. எத்தனை கோடி? 770 தற்சமே. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இன்னும் அதிகமாயிடும். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கை ரேகை ஒன்னா இருக்காது. அதை போல இந்த வேதம் முழுசும் காணப்படுகிறதான இந்த வேத வார்த்தைகள், அவருடைய டைட்டில்ஸ், அவர் எப்படியெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் முழுசும் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து, ராஜாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒருவர். எவ்வளவு பேர் இதுல இருக்காங்க, எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள் மேசியா, ராஜா, கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதுக்கு பொருந்துகிற ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் யாரு? இயேசு கிறிஸ்து. அதே போலவே இந்த கர்த்தர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு, அதாவது யெகோவாக்கு கிளைம் பண்றவரு, அல்லது இது யாரை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாரையுமே. என்னது இது? ஃபிங்கர் பிரிண்ட். எத்தனையோ பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் காணப்படும், எத்தனையோ டைட்டில்ஸ் காணப்படும். ஆனா இந்த அத்தனை டைட்டில் யார் ஒருவர் தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை மட்டுமே குறிக்குது. அதனாலதான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுகிறது. ரொம்ப எளிதான சுவிசேஷ வார்த்தை, ரொம்ப எளிதான காரியம். இந்த சத்தியத்தை அநேக கிறிஸ்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். சுவிசேஷ வார்த்தை ரொம்ப சிம்பிள், எளிமையானது. ஆனால் அதே நேரத்தில் அதை விசுவாசிப்பது எளிதல்ல. ஏன் என்று சொன்னால் சுவிசேஷம் டிமாண்ட் பண்ணது ஒரு காரியத்தை. என்னன்னா, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணு, உள்ளத்துல விசுவாசி என்று சொல்லி என்ன சொல்லுது? மெய்யான சுவிசேஷம் டிமாண்ட் பண்ணுது. மெய்யான சுவிசேஷம் டிமாண்ட் பண்ற காரியம், இயேசுவை கர்த்தர் யெகோவான்னு நீ சொன்னா இயேசுவை தான் நீ மெய்யான ஏலோகியம்னு சொல்ற. இயேசுதான் உன்னை அவர் இயேசுவா மனுஷனா இருந்து சிருஷ்டிக்கல. உன்னை நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் தான். அவர் எப்படி காணப்பட்டாலும், எந்த காலகட்டத்திலும் இருக்கிறேன்னு சொன்னாலும், நானே என்று சொன்னாலும், ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னாலும், அவர் பார்த்தீங்கன்னா எலியாவின் தேவன் என்று சொல்லி நம்ம பாடினாலும், ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு விதமாய் ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தாலும் அவர் மாறவே இல்லை. அவர் தேவன் தான். அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனாய் அவர் நமக்கு முன்னாடி தோன்றி நின்னாலும் தேவன் தான், வேற யாரோ கிடையாது. தேவன் தான். அப்ப அவரை ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டாக முடியாது, அவரை தொழுது கொள்ள முடியாது. ஏன்னு சொன்ன நாளில் நான் கேள்விப்பட்டேன், இயேசு வேற, யெகோவான்னு சொல்ற வார்த்தை வேற, யெகோவா என்ற நாமம் வேற, இயேசு என்ற நாமம் வேற ஒருத்தர கிடையவே கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே என்று சொன்னவர், இதற்கு உரிமை பாராட்டுகிறவர். இந்த வார்த்தைகள் ஒருவருக்கு தான் பொருந்துகிற சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்துகிற வார்த்தை.